என்னையா ட்ரெஸ்ஸு போடுறீங்க? முன்னாடி போலீஸ் கார் அண்ணா போகிறாரு. பீச் எந்த பக்கம்? பீச். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் பிவியில் என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது வந்து எங்கேயா ஒரு வண்டியை நம்ம வந்து கேரளாவுக்கு வந்து இதோட 3ஆவது நாள் ஆச்சு. இது வந்து டே 3 ஓகேவா? பசங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு தான் 2 எங்களுக்கு 3. நாங்கள் 3 நாளாக ட்ரிப்பு வந்துட்டு இருக்கிறோம். 3 நாளாக ட்ரிப்பு. சரி இப்போ பசங்களோட எங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வால்பாறை டு அதரப்பள்ளி டு வால்பாறை தான் போக போகிறோம். நிறைய வாட்டி போயிட்டோம், இருந்தாலும் சரி இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சொல்லிட்டேன்ல, எங்கெங்கே போகிறோன்னே தெரியாத ஒரு ரைடு ஓகேவா? அதனால் நாங்கள் வந்து அதரப்பள்ளி டு வால்பாறை தான் போக போகிறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா? ஓகே பிஎஃப்ஏ சேனல் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துட்டு இருக்கும். அது விட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப்ஏ நம்ம ரைடர் அப்படி எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃப்ஏ நம்ம லியோ வந்து இப்போ டாப் பாக்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். நம்ம பசங்க ரெடி ஆகிட்டப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஓகேவா? அப்படியே உங்கள் மோட்டரில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பிஎஃப் வந்து கிளம்புவோம். பசங்க போயிட்டாங்க, நம்ம அப்படியே லியோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே எப்படி இருக்கான் லியோ? டாப் பாஸ் விவசாயம் மாட்டி எடுத்தனமாகறானா? மாஸ்க் காட்டுறோம். ஓகே பிவிஎஃப் இப்போ வண்டியில் வந்து கரெக்டாக டேட்டு பார்த்தீங்கன்னா 10:31 ஆயிடுச்சு. நாங்கள் 7 மணியாகவே கிளம்பலாம்னு நினச்சோம். நம்ம எங்கே நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று நடக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் கொச்சின் வரும்போது இந்த ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதே ரெசார்ட்டில் அதே ரேட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா இருக்குங்க, டீசெண்டான ஒரு காசு, டீசெண்டான ஒரு இடம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து அதரப்பள்ளி தான் போகிறோம். அதரப்பள்ளிலேருந்து வால்பாறை. எத்தனை டைம் கூட வரதா போவேன் அப்படின்னு கேட்பீங்க. என்னங்க பண்ணுறது, என்னமோ தெரில, எங்களுக்கும் வால்பாறைக்கும் என்னோடய இது மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ சொந்த வீடு ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் சில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அது எப்படி சொல்லுவாங்க, அதை வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அது எப்படியே சொல்லுவாங்க, அது சைடாக நினப்பு வரல. அந்த மாதிரியான ஒரு இடமா மாறிடுச்சுங்க எங்களுக்கு வால்பாறை. ஆகும்னா வால்பாறை, எங்களுக்கு ஒரு நிம்மதி வால்பாறை, எல்லாமே வால்பாறை அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால தான் வால்பாறையே போகிறோம். அதான் சொல்லிட்டேன்னா, இது வந்து சடனாக பிளான் பண்ணி கிளம்புற ஒரு ரைடு. ரொம்ப நாள் கழிச்சு ரைடு பண்ணுறதுனால இஷ்டத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஓகேவா? ஓகே பிஎஃப்ஏ இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பிவிஎஃப் ஓகே பிவிஎஃப்ஏ நம்ம வந்து இந்த ஹோட்டல் விட்டு கிளம்பிட்டோம். இங்கே சாப்பாடு இல்லையா, இப்போ தான் செய்கிறாங்க. நம்ம கிளம்பிட்டோம். சரிவா? இப்போது நேரம் எங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் கொச்சி தான் பிஎஃப் போட்டிருக்கோம். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் காமிக்குது. அங்கே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அதரப்பள்ளி தான் கிளம்புறோம். இது வந்து கேரளாலேருந்து ஃபோர்ட் கொச்சி ஓகேவா? இது ஒரு விலாகாக தான் போடுவேன், தனித்தனியாக போடுவோம் என்ன. ஓகே, என்னடா இவ்வளோ டிராஃபிக்கு, எப்படா மாறுறது? ஆனால் லைனாக ரொம்ப தூரத்துக்கு டிராஃபிக் காமிக்குது, ரெட் கோடு காமிக்குது இதில். அந்த பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி இருக்குது வேக. படி ஒரு வழியாக மாறிவிட்டோம். ரோடு பல்லகலமாக இருக்கியா? முன்னாடி டாப் பாக்ஸ்லாம் வெயிட்டு ஃபுல்லாக, நம்ம பேக்கும் ஃபுல்லாக இருக்குது, டாப் பாக்ஸும் ஃபுல்லாக இருக்குது. வண்டி ஏதோ ஒரு மாதிரியாக மிதக்கிற மாதிரியே இருக்குது பேஃபே. அப்படியே ஆடிக்கிட்டு போகுது வண்டி. அப்பா நல்லா. ஆனால் நான் கூட பிளாஸ்டிக் டாப் பாக்ஸ் தான் போட்டால் எதுவும் பிரச்சனையாகும், அதாவது அலுமினியம் டாப் பாக்ஸ் போட்டால் கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும், வண்டியோட பிக்கப்பு மைலேஜ் எல்லாம் குறைஞ்சிரும்னு பார்த்தேன். ஆனால் மைலேஜ் குறைஞ்சிருச்சு, அது விஷயம். மற்றபடி பிக்கப் அந்த டார்க்னஸ்ஸு, அந்த டாப் ஸ்பீடு எல்லாமே ஓகேவாக இருக்க மாதிரி தான் பிஎஃப் ஃபீல் ஆகுது. இன்னும் டாப் ஸ்பீடு ஓட்டி பார்க்கல. ஆனால் வண்டி வந்து பழைய மாதிரி எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இப்பயும் போகுது. அதை பற்றி ஒன்றும் குறையில்லை, நிறைவாக தான் இருக்கிறது.
ஆமாம். ஓகே, இது வந்து நம்ம ரைட் எடுக்க வேண்டும். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:40 பிஎஃப்ஐ. நான் வந்து ஒரு ½ அன் ஹவரில் நம்ம ஃபோர்ட் கொச்சி போயிடலாம். ஆமாம், 13 கிலோமீட்ரு. அப்போ ஓ மை காட், செமையாக இருக்குங்க கேரளா. ஏன்னா அது லேடிஸ் வண்டி ஓட்டுறாங்களா? செம. சரி, ஓகே பிஎஃப்ஐ, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸ்லாம் நினச்சின்னா காமிக்கிறேன். ஓகேவா பிஎஃப்ஐ? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்குது. பாருங்க இந்த அழகை, வேறு மாதிரி இருக்குது. சாயந்தர டைமில் இங்கே நின்று அப்படியே சில் பண்ணலாம், செமையாக இருக்குது. நம்ம டியூக் தலை முன்னாடி போகிறாரு. போத்தலை மோட்டோ எல்லாம் பின்னாடி தான் வராங்க. செமையாக இருக்குங்க இந்த இடத்த பார்க்கவே. வாங்களேன் எப்படி இருக்கானே, வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் வந்து அப்படியே அந்த கடலுக்கு போகிற தண்ணி, அந்த பக்கம் ஃபுல்லாக செமையாக இருக்குங்க. டார்ஸ் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்களேன். இந்த இடத்துல அந்த ஒரு ஸ்பாட்டில் அழகாக நிற்கிது பாருங்க. தண்ணி தெரியுதா அவங்களுக்கு? ஆமாம். ஆஹா, முன்னாடி போலீஸ் கார் அண்ணா போகிறாரு. வந்துடுவோமா? ஆனால் முன்னாடி வந்துடும். எனக்கு கேமராக்கள்ஸ் இருக்குது. ஓ, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கூட வெயில் இன்றைக்கி பட்டையை கலப்ப போது நினச்சேன் நேற்று. ஆனால் வெயிலில் செத்து சின்னாம ஆகிட்டோம். இன்றைக்கி செத்து சின்னாம ஆகக்கூடாது நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, கிளைமேட் வந்து ஒரு மாதிரியாக சில்னஸாக இருக்குது பிஎஃப்ஐ. நல்லா இருக்குது. என்ஜாய் த ஃபுல் ஸ்நாக்ஸ் தான். இல்லை என்ன அது அந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் அந்த சம்மந்தமாக இருக்குது போல். போகலாம். நான் போன டைம் வரும்போது ஒரு ஃபேமஸான ஒரு கப்பல் ஒன்று பார்த்தோம் பிஎஃப்ஐ. நான் ஃபோட்டோ கிடச்சேன்னா சைடில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கப்பல் ஒன்று பார்த்தோம். அது வந்து ஏதோ நாட்டுக்கெலாம் போயிட்டு வர்ற கப்பல். அப்படி ஒரு கப்பல் பார்த்துருந்தோம். என்ன வைக்கிறாங்க எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறாங்க. பசங்க ஆங்களும் வராங்கய்யா. நம்ம எங்கேயோ வருவோம் நிப்பாட்டி அப்படியே பார்ப்போம். ஓகே பிஎஃப்ஐ, அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன் பிஎஃப்ஐ. பரவாயில்ல, சாரி காமிக்கிறோம். ஓகே பிஎஃப்ஐ, வழியாக நம்ம வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த பக்கம் பீச் இருக்குது. அதில் போய்ட்டு திரும்ப நினைக்கிறேன். அதில் போய்ட்டு ரைட் எடுக்கணும். இங்கெங்கேயோ சந்த பந்தாக இருக்குது. சர்ச் இருக்குங்க. லாஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்தோமா? பீச் இந்த பக்கம் இருக்கு இல்லையே. ஆனால் பீச் எந்த பக்கம்? பீச் அதில் லாஸ்ட்டா? சரி, இங்கே தான் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ஃபோட்டோவா? டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு எடுக்கிறாரு அண்ணா. ஓ, இதுக்கு அப்படியே வந்துருக்காமே, சுற்றி வந்துட்டுருக்கோமா? ஓ மை காட், பீச் வந்தாச்சு. செமையாக இருக்குங்க. வண்டி அழகாக பார்க் பண்ணிட்டு செமையாக இருக்குங்க. நம்ம தேனிக்கார சுத்த போகிறோம். அப்படியே போவோம். எப்படி இருக்குண்ணே? ஆஹா, செமையாக இருக்கு. பீச்சு காற்று வேறு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் போய் அந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் மாதிரி, அது ஊர் தான், அது ஐலாண்ட் மாதிரி இருக்கும்.
அது எப்படின்னா நம்ம குறுக்க பாலம்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட பைக்கை வந்து ஷிப்பில் ஏற்றிடுவாங்க, ஷிப்புலேருந்து கூப்பிட்டு போவாங்க. அது வந்து அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஎஃப்ஏ. அப்பா செம. பீச்சு ஓரமாக வண்டி ஓட்டுறது ஒரு தனி ஃபீல் தான். போன வாட்டி நாங்கள் இந்த இருக்கிற மேலே நடந்து போவாங்களே அதில் பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஒரு டைம். ரொம்ப பழைய இதாட்டு இருக்கு சொல்லலாம். போலாம் போ ப்ரோ. போகும்போது ஒரு சாப்பிட்டே வரலாம். அங்கே இப்போ பீச்செலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே போய்ங்களேன் வித்தியாசமாக ஒரு மரங்க. அங்கேயும் காயாக பெருசு பெருசாக இருக்குது. இங்கே போய்ங்க பூ எப்படி இருக்கு பாருங்களேன். ஆ என்னது இது? பழம் இல்லையா? அதில் அங்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு. நாகவல்லி பூவா? இதான் நாகவல்லி பூ. ஆமாம் செல்லாம் அந்த நாக மாதிரி இருக்கு. நாகவல்லி பூ. ஆ இருங்கண்ணா வேலை. நான் இப்போ தான் நாகவல்லி பூவை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். தெரிஞ்சா உங்களுக்கு நாக மாதிரி வளைஞ்சிருக்குது செம்ம. ஓகே பேஃபே நம்ம இந்த கிளம்புவோம். ஓகே பேஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோர்ட் கொச்சி அப்படியே சொல்லலாம் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்குது, பாதி இருக்குது. அது போனாடி பார்த்தாச்சு. நமக்கு டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 12:20 ஆயிடுச்சுங்க. அதிரப்பள்ளி வந்து செக் போஸ்ட்டு தாண்டணும். எல்லாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்பா இருமல் போக வேண்டியதான். நிறையா ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரீல்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு ஆகுங்க. பல்சார் வரதன் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். தம்பி பார்த்தா ஓகே பேஃபே நம்ம வந்து இப்போ நேராக வந்து அதிரப்பள்ளி தான் கிளம்புறோம். அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 78 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து 2:52 ரீச் ஆகும் அப்படிங்கிற கூகுள் மேப் சொல்லுது. அப்போ புழுக்கமாக இருக்குங்க. இந்த கிளைமேட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது. சரிம்மா கூகுள் மேப் வேறு கத்துது. என்னையா ட்ரெஸ்ஸு போடுறீங்க? அடிச்சை என்ன இவ்வளோ ஓப்பனாக ட்ரெஸ் போட்டு போகுது இந்த பொண்ணு. சச்சை கருமா. இந்த மாதிரி போகிறதுனால தான் நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். சேட்டா என்னையா சேட்டா பண்ணுற அவி மனுஷா. ஓகே இப்போது கரெக்டாக அதிரப்பள்ளி போயிட்டு அதிரப்பள்ளி ஏன்னா ஃபால்ஸ் பார்ப்போமா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்கே செக் போஸ்ட் போட்டிட்டாங்கன்னா எங்களால் வால்பாறை போக முடியாது பிஎஃப்ஏ. அதனால் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் போகிறோம். சோலார் டேமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணி பூனைக்குட்டி குறுக்க வராதரா. ஓகே ஃபோர்ட் கொச்சி பாய். நல்லா எல்லாம் மழை பெஞ்சிருக்கு போலங்க. அங்கங்கே தண்ணி நிற்கிது. ஓ மை காட் சரியான புழுக்கம் முணுங்குது. ஓகே நான் ஹைவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். Moving through your town, doobie dookie doo doo round, doobie goofy, I be gassy, smoking boofy by the pound, in the hoopy from the bounce.